உயிருக்கு சலாமத்து, பாவிக்கு ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்பேன். நம்ம மூமினா, முஸ்லீமா, அல்லாஹ் பாதுகாக்கணும் பாவியா? அந்த வார்த்தை சொல்ல நம்மளுக்கு வாய் வருதா? கேட்கும் போதே ஒரு பதட்டம் வருதா இல்லையா? நம்ம எல்லாருமே நல்லவங்களா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். நல்லவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செயல்பாடு நம்மள்ட்ட இருக்கா? நல்லவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செயல்பாடு, அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட என்னன்னு நம்ம சேகரித்து வச்சுருக்கோம். அப்போ அந்த கபரு நெருங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் முலாக்காத்து பண்ணுவோம் இல்லையா? ஆண்களுக்கு தான் முலாக்காத்து, பெண்களுக்கு முலாக்காத்து கிடையாது, முசாபா தான். அது அந்த முலாக்காத்து பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சிலர் ரொம்ப நெருக்கமாக அனுப்பாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வந்துச்சு இல்லையா? இக்ரஹு ஓதுவீராகும்போது தெரியாதுன்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லேசாக அணைச்சிட்டு விட்டாங்க. அப்புறம் 2வது ஓதுவீராக அப்பவும் வரல. 3வது என்ன செஞ்சாங்க? இறுக்கி அவங்கள முசாபா அந்த முலாக்காத்து செய்யும் போது அவங்களுடைய நெஞ்சும் அவங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெஞ்சும் ஒன்றா ஆன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை 6606 ஆயத்தையும் அவங்க உள்ளத்தில் கொட்டி மூடிட்டான். அங்கே மட்டும் மூடியா வச்சான், நம்மளுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அதில் பங்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட அந்த நெருக்கம் அதே மாதிரி கபரில் கொண்டு வச்ச உடனே கபரு நெருங்குமா. நல்லடியாரே வந்துட்டீங்களா, உங்களை அன்போட உபசரிக்கிறேன் அப்படின்னு கபரு முலாக்காத்து பண்ணுமா. ஆப்போசிட் இருக்கு இல்லையா? ஆப்போசிட்டை சொல்லவே வாய் வரமாட்டேங்குது. ஏன்னா ஒரு பயம், நம்ம அந்த இடத்துல இருக்கோமோ இல்லையேன்னு தெரியலையே. நல்லடியாராக தான் இருப்போம். நான் சொல்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? உலகத்தில் எத்தனை ரக்காயத்தை நம்ம தொழுது இருப்போம் இது வரைக்கும்? என்னுடைய வயசுல நான் சொல்றேன், எத்தனை ரக்காயத்தை தொழுது இருப்போம். இதுல ஒரு ரக்காயத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டானாலும் வெற்றியாளர் தான். அது எந்த ரக்காயத்து நம்மளுக்கு தெரியுமா? அந்த ரக்காயத்தை தெரிஞ்சிட்டா நம்ம நம்ம எப்படி இருப்போம் நம்மளுடைய நிலைமை? அப்போ அந்த கபரில் வச்ச உடனே நல்லவர்களையும் நெருங்கும், கெட்டவர்களையும் நெருங்கும். அப்போ நம்ம அந்த அந்த நெருக்கம் எப்படி இருக்கணும்? அன்புடன் இருக்கா, வெறுப்புடன் இருக்காங்கிறத கபரை அழுத்தும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ அப்படி வரும்போது அல்லாட்ட அந்த கபரு கேட்குமா, யா அல்லாஹ் இந்த மனிதரை இப்படி நெருக்க சொல்றியே, நான் நெருக்கிறேனே, இதுக்குள்ள காரணத்தை எனக்கு கொடுங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, இந்த நெருக்கத்தில் கெட்ட அடியார்களுடைய நெருக்கத்தில் நெருங்கும் போது நான் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவேன். எவ்வளவு இரக்கமுள்ள நல்லடியான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா. 70 தாய்க்கு மேலான ரப்பு பாவத்தை மன்னிக்கிறது கபரின் நெருக்கத்தையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். அடுத்ததாக நல்லோர்களை அழுத்தும் போது அவர்கள் அந்த அழுத்தத்திலையும் சொர்க்கத்தை பார்ப்பாங்களாம். நம்ம எந்த கேட்டகிரியில் வரணுங்கிறத ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாட்ட மனமுருகி துவா கேட்டு வெற்றியாளர்களாக ஆகி நரகத்தில் இருந்து தப்பிக்கக்கூடிய வழிகளை நமக்கு இன்ஷா அல்லாஹ்